பி சி சி டி டி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி. பாத்தீங்களா உங்க பொண்ணு எப்படி படிக்கான்னு? வேணும்னே நம்மளை பேச விடக்கூடாதுன்னு அவ இப்படியெல்லாம் படிக்கிறா. சும்மா இரு. அவளுக்கு எப்படி படிக்க தோணுதோ அப்படி படிச்சுட்டு போறா. எல்லாத்துக்கும் அவளே குத்தமா பார்க்காத. படிக்கிறவ உள்ள உட்காந்து படிக்கலாம்ல. வேணும்னே நம்ம பேசிட்டு இருக்கோன்னு இங்க வந்து உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கா. இது அவ சின்ன பிள்ளை இருந்துட்டு போறா. எல்லாத்துக்கும் அவளே குறை சொல்லாத. என்னமோ மாமியா மாதிரி. பாருங்க, வேணுனே அவ நக்கலா படிச்சிட்டு இருக்கா. இப்பதான் ஏபிசிடி படிக்கலாக்கும். உனக்கு எதுக்கு எடுத்தாலும் அவளையே குறை சொல்லணும். வேற வேலை இல்ல. சும்மா இருக்க மாட்டேன். உங்க பிள்ளைகளுக்கு நான் என்ன வேலைக்காரியா? பாருங்க, வந்த உடனே காப்பியை கொடு, பிஸ்கட்டை கொடு, அதை கொடு, இதை கொடுங்கிறான். கீழே நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாளா? ஏன்பா உனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கா? அப்படி பார்க்கணும்னா நீ போய் ஹாஸ்பிடல்ல பார்க்க வேண்டியதானே? இது வேறயா? எங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருக்க மாட்டேன். போய் உட்காரு போ. நீ வேற, அவன் ஏதோ சொல்றான்னு நீ வேற. என்னத்துக்கு இப்படி போட்டு படுத்துற? பின்ன ஆசையா கேக்குறீங்கல்ல, பொண்டாட்டி நிக்கிறாளா போயிட்டாளான்னு. பின்ன அப்படிதான் கேட்பேன். பாட்டு பாடுன அண்ணே, நீ தான் நல்லா அழகா பாடுவலா, பாடுன. என்ன டீச்சர் நீ பாட சொல்றியா? அடியோ புள்ள, அடியோ புள்ள, உனக்கு கொழுப்பு புள்ள, என்ன பாடு பாடு பாடுன்னு சொன்னா உனக்கு கொழுப்பு புள்ள, உன்னை குட்டதான் வந்திருக்கும் புள்ள. பாத்தீங்களா அவனுக்கு எவ்வளவு நக்கலுன்னு? என்ன பார்த்து தான் பாடுறான். சும்மா இருக்கியா? அவன் எப்பவுமே வீட்டுல இப்படிதான் படிப்பான். அது அண்ணன் தங்கச்சி பிரச்சனை. நீ வேற. எதுக்கு எடுத்தாலும் உன்னையே அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றாங்கற. என்னன்னு சொல்ற? அப்படியா சொன்னா? தமிழ்ல தானே சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். அப்படிதான் தெரிஞ்ச அம்மா. உங்க அப்பா தானே உங்களை பத்தா, அதனால அவன் தானே அப்பன். அவனு தான் உங்களை பார்க்கணும். என்னாலலாம் பார்க்க முடியாது. மடியாதையா நீயும் அங்கேயே போய் எடு. உங்க அப்பா உன்னை குளிப்பாட்டுவான், சாப்பாடு கொடுப்பான், ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான், உனக்கு தேவையானதெல்லாம் செய்வான். எனக்கு இனி இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் புதுசா கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியுமா? என்னல சொல்ற? புதுசா கல்யாணம் கட்ட போறாளா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. ஏப்பா உனக்கு திமிர் இருக்கும்போது அம்மாக்கு திமிர் இருக்க கூடாதா? நீ என்ன கல்யாணம் கட்ட போற? அம்மா கட்டிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு ஏன் போடாம? ஏப்பா அம்மா கல்யாணம் கட்டிட்டு ஜாலியா இருந்துட்டு போகுது, நாங்க உன் கூடயே இருக்கோம். இந்த புது சித்தியை விட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னடி? ஆமாண்ணே, இந்த புது சித்தியை எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்கு. அதனால நம்ம இங்கேயே இருப்போம். அம்மா கல்யாணம் கட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கட்டும். யாரில் கல்யாணம் கட்ட போறேன்னு சொன்னா? யார கல்யாணம் கட்ட போறேன்னு சொன்னா? டாக்டர் வினோத் இருக்காரு பாரு, அவர்தான் வீட்டுக்கு வந்து ஆச்சி கிட்ட பொண்ணு கேட்டாரு. ஆச்சியும் சரி உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியுமா? பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிக்கு இருக்கிற திமிர? எவ்வளவு திமிரு இருந்தா இன்னொருத்தனை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு பிள்ளையில எங்க மக்க பத்தி விடுவா? ஏங்க
திமிர் பிடிச்சவ அவ. நான் சொல்லல, வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ எக்கேடும் கெட்டு போகட்டும். அதுக்குன்னு பிள்ளைல அவ தானே பாத்துக்கணும். எப்படி எனக்கு அப்பா இவரு தானே, அப்ப இவரு தான் பாத்துக்கணும். அம்மா புதுசா குழந்தை பெற்றுக்கடன்னு சொல்லிட்டு தெரியுமா? சூ பண்ணு. அப்ப குட்டி பாப்பா வந்தா நம்ம போய் பாப்போம், சரியானே? நல்ல குடும்பம் விளங்கிரும். வாய மூடி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நானே ஆத்திரத்துல இருக்கேன். எதையாவது சொல்லி இன்னும் என்ன குழப்பாத. நான் போய் நேர்ல பார்த்து என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு வரேன். என்னத்த விவரம் கேட்க போறீங்க? விவரம் அதான், அவ இன்னொரு கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டால, பின்ன என்ன? ஐயோ, இனிமே நீ தான் எங்களை பாத்துக்கணும். நீ எல்லாம் குழந்தை பெற்றுக்காத, சரியா? எங்களை நல்லபடியா பாத்துக்கோ. நீ போய் முதல்ல காஃபியை போடு. அப்புறம் மத்தியானத்துக்கு எனக்கு மட்டன் வடுவல் செஞ்சிரு, சிக்கன் சுக்கா செஞ்சிரு, அப்புறம் ரைஸ், அப்புறம் மட்டன் குழம்பு, இப்படி எல்லாத்தையும் செஞ்சிரு. போ போ, ரொம்ப நேரம் ஆயிட்டல. போய் கறிக்கடையில போய் கறியை வாங்கிட்டு வா. இது வேறயா? இது ஒண்ணுதான் குறை. ஏங்க, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் என்னால ஆயா வேலை பார்க்க முடியாது. மரியாதையா கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. ஏண்டி, என் பிள்ளைகளை பாக்குறதோட உனக்கு என்ன வேலை? ஐயா சாமி, அவ பிள்ளைகளை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் கட்டிக்குவா. நான் உங்க பிள்ளைகளை பார்க்கணுமா? மரியாதையா கூட்டிட்டு போங்க. இல்ல நடக்கிறதே வேற. 2 பேரையும் போய் அங்க கொண்டு விட்டுட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் கவனிச்சுக்கோ. நான் என்ன ஏதுன்னு போய் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். அது சரி, போய் அது ஒழுங்கா செய்யுங்க. கிளம்புங்க. உனக்கு எங்க அப்பா வேணும், ஆனா எங்களை பாத்துக்க மாட்டேன், அப்படித்தானே? நான் ஏண்டி எவ்வளவு பெத்த பிள்ளைய பார்க்கணும்? எங்க அப்பாவை கட்டிக்கிட்டா எங்களை பார்த்து தான் ஆகணும். என்ன எங்க அப்பா போய் பேச போதுன்னு தைரியமா இருக்கியா? இங்க பாரு, நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். உன்னால என்ன முடியுதோ அத பாத்துக்கோ. திமிரு பிடிச்ச கழுத, ஏங்கிட்டியா சவால் விடுற? ஆமா, உன்கிட்டதான் சவால் விடுறேன். இங்க பாரு, எங்க அம்மா பத்தி உனக்கு சரியா தெரியல, எங்க ஆச்சியை பத்தி உனக்கு சரியா தெரியல. நீயே ஆரம்பிச்ச ஆட்டம் தானே. நீயே முடிக்கிறியா இல்ல நாங்க முடிச்சு வைக்கிட்டா? எப்படி வசதி? இங்க பாரு, பேசுனதெல்லாம் போதும். போய் மரியாதையா நான் சொன்னதெல்லாம் செய். இல்ல நடக்கூடதே விட. பாட்டி பாப்பா நம்ம போவோம். சரிண்ணே. அந்த டாக்டர் கிட்ட நான் தோக்க கூடாது. எவ்வளவு திமிரு இருந்தா அவ இந்த வேலையை பாப்பா. இன்னொரு கல்யாணம் கட்டிக்க போறாளாம்ல. கல்யாணம் அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அவ பிள்ளைய பார்க்க மாட்டா, அவ பிள்ளைங்கிட்ட நான் பார்க்கணுமா? என்னல காலங்கத்துல இங்க வந்திருக்கே? எங்க அம்மா நான் கோயிலுக்கு போடானே அப்பா கூட போச்சு. நான் வரல சொன்னேனா, அதான் இங்க இறக்கி விட்டுட்டு போகுது. ஆச்சி கேட்டுச்சுன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? சாமி கும்பிட நீ போலியா? நான் போலான்னு சொல்றேன் ஆச்சி. எனக்கு கோயிலுக்கு போடவே பிடிக்காது தெரியுமா? அம்மா சுத்தி 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 கும்பிடும், நான் ஆயிட்டே இருக்கும்ல, அதான் நான் வரல சொல்லிட்டேன். அம்மா அண்ணன் எங்க? அக்காவை காணும், அண்ணனை காணும், யாரும் இல்ல. அவன் உனக்கு அண்ணனா மச்சான்? ஏதோ ஒண்ணு. மச்சான் எங்க? இல்ல மாப்பிள்ள, நான் இங்கதான் இருக்கேன் தெரியுமா? நானே அங்க வரலான்னு பார்த்தேன், நீ இங்க வந்துட்டியா? சரி வா, நம்ம போய் விளையாடுவோம். இன்னைக்கு என்ன கறி குழம்பு செய்ய போறியா இல்ல பிரியாணியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதையே செஞ்சிருவோம். மாப்பிள்ள பிரியாணி செய்ய சொல்லல, அதான் நல்லா இருக்கும். ஓ இது வேறயா? ஆச்சி நீ பிரியாணியே செய், சரியா? நாங்க போய் விளையாண்டு வரோம், அதுக்குள்ளேயும் செஞ்சிரு, சரியா? சரி செஞ்சுட்டா போச்சு. சரி சரி போய் விளையாடுங்க, ஆச்சி கடைக்கு போயிட்டு வரேன். சரி ஆச்சி நீ போயிட்டு வா, மாப்பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா? சரில. அம்மா, ஏமா? யாரு நீங்க? வழி தவறி இங்க வந்துட்டீங்களா? என்ன வேணும்? என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏமா, என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம என்னம்மா இது? அதான் யாருன்னு கேட்டேன்ல, ஓ பொண்டாட்டியா? அப்படி யாரு இந்த வீட்ல இருக்கா? அம்மா, காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமலா? ஏமா, ஏன் இப்படி இருக்க? ஓ காயத்ரி புருஷனா? அது சரி. அவன் கேடு கட்ட பையன், அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதான் அவளுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவ கூட வேலை பார்க்கறவன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா, புருஷன் நான் உயிரோட இருக்கும்போது அவளுக்கு இன்னொரு கல்யாணமா? என்னம்மா பேசுற? ஏ பொண்டாட்டி உசுரோட இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி தேடிக்கிட்டு ஓடினவன் தானே நீ? அப்புறம் அவ கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் என்ன விதத்துல
தப்பு. இங்க பாருல, நீ கல்யாணம் கட்டிக்கும் போது என் மருமகளுக்கு நான் கல்யாணம் கட்டி வைக்க கூடாதா? அம்மா இதெல்லாம் சரின்னு படலமா, தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க. அவளை கூப்பிடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அவகிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? நான் எது சரின்னு சொல்றேனோ அத அவ செய்வா. சும்மா தேவையில்லாம அவகிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஓ வேலையை பார்த்துட்டு போ. ஏமா நீ பண்றது தப்புமா. இங்க பாருமா, நான் கல்லாட்ட நிக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பியா? அவ எப்படி அதுக்கு சம்மதம் சொன்னா? அதுவும் என்கிட்ட கேட்காம. நீ யாரு முதல்ல? உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? ஏன் மருமவ அவ சரின்னு சொன்னா நான் கல்யாணம் கட்டி வைக்க போறேன். உன்கிட்ட கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ விட்டுட்டு ஓடினவன் தானே. இங்க பாருல, இன்னொரு தடவை இங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். மரியாதையா வெளியே போயிரு. அதான் போனல அந்த மீனாமணிக்கு பின்னாடி. பின்ன என்ன இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ பண்றது உனக்கே சரின்னு படுதா? எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு பேசணும்னு அவசியம் இல்ல. மரியாதையா வெளியே போ. என்னம்மா பேசுற? நான் உன் மகன். எனக்கு இப்படி ஒரு மவன் இல்ல. எனக்கு 3 பசங்க தான். அவனுங்க என் கூட இருக்கிறானுங்க, என்ன தாங்கி பிடிக்கிறானுங்க. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பெத்ததை நினைச்சு வெக்கப்படுதேன். அவ எப்பவோ போயிட்டான்னு சொல்லி நான் தலைய முழுகிட்டேன். மரியாதையா வெளியே போ. தேவையில்லாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. அவகிட்டயே பேசிக்கிறேமா, அவகிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் இருக்கு. சரிதான் போல. அத்தை, அவர்தான் வந்துட்டு போறாரா? என்னத்த, ஏன் அவரை வரைச்சி விட்டீங்க? அந்த வினோத் டாக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னேன். அதான் ஆத்திரத்துல வந்து கத்திட்டு போறான். உன்னை நேர்ல பார்த்து பேசிக்கிறானா? என்னத்த இதெல்லாம்? ஏன் அவர்கிட்ட அப்படி எல்லாம் சொல்றீங்க? சும்மா இருக்க மாட்டீங்க. வினோத் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாம அவர் பேர் இதுல இழுத்து விடாதீங்க. இங்க பாரு, உன் புருஷன் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அப்போ வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளு. இங்க பாரு, மயிலை மயிலை இறகு போடுனா போடாது. அத ஒடிச்சு இறக பிச்சு எடுக்கணும். அப்படித்தான் இவன். என்னதான் இருந்தாலும் பாவம் தவறு. நீங்க இப்படி பண்றது சரியில்லை. இங்க பாரு, இத்தனை நாள் அவன் என்ன பாடுபடுத்தினா தெரியும்ல உனக்கு? நான் பாத்துக்கிறேன். பேசாம போய் வேலையை பாரு. என்னமோ பண்ணுங்க. இவ தேற மாட்டான். இவ சலிப்பு ஏங்கிட்டலாம் இருக்கு. அவனை பத்தி எனக்கு தானே தெரியும். பெத்தவ நான் தானே. இவ இன்னைக்கு வந்தவ, இவளுக்கு என்ன தெரியும்? அவன் லேசுப்பட்டாளா?